வணக்கம் நண்பர்களே. 14/10/2022 ஆஃப்டர்நூன் நடைபெற்ற டெட் பேப்பர் 1க்கான மேத்ஸ் ஆன்சர் கீயை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் 91வது கேள்வி பாருங்கள். கிறிஸ்துமஸ் மற்றும் குடியரசு தினத்திற்கு இடையே உள்ள நாட்களை காண்க. கிறிஸ்துமஸுக்கும் குடியரசு தினத்துக்கும். கிறிஸ்துமஸ் எப்போ வரும்? டிசம்பர் 25. குடியரசு தினம் எப்போ வரும்? ஜனவரி 26. இதை எடுத்துக்கு நடுவில் இருக்கிற டேஸ் தான் கேட்குறாங்க. அப்போ அப்படின்னா டிசம்பர் மாதம் மொத்தம் 31 நாள், நமக்கு இடையில் அப்படிங்கிறதால இந்த 25 வராது. அப்போ இந்த 25 நாளை மைனஸ் பண்ணிட்டோன்னா டிசம்பர் மாதம் மீதி மொத்தம் எத்தனை நாள் இருக்குன்னா 6 நாள். ஜனவரி 26 வரைக்கும் அவங்க கேட்கல, அதற்கு இடையே இந்த வார்த்தை தான் முக்கியமே. இடையேனா அப்போ 26 வராது. ஜனவரி மாதம் 26க்கு முன்னாடி நாள் வரைக்கும் தான் வரும். அப்போ மொத்தம் ஜனவரி மாதத்தில் நமக்கு இங்கே தேவையானது 25 நாட்கள். ஸோ 6 25 ஆட் பண்ணோம் அப்படின்னா 31. ஸோ ஆன்சர் 31. ஏன்னா சில நேரம் டவுட் ஆகிடும்னா இந்த நம்பரை எடுக்கிறதா இல்லையா டவுட் ஆகிடும். இந்த வார்த்தை பிட்வீன் இடையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதனால் அந்த டேஸை விட்டுட்டு அதுக்கு நடுவில் இருக்கிற டேஸை மட்டும்தான் கணக்கு பண்ணணும். சரியா? அடுத்ததாக 92. ஒரே ஒரு இரட்டைப்படை பகாயன். இது நேரடியான கேள்வி தான். இரட்டைப்படை பகாயன்களில் இருக்கிறதுல ஒரே ஒரு ஈவன் நம்பர் எது அப்படின்னா 2 மட்டும்தான். ஆனால் அவங்க ஆப்ஷனில் பாருங்கள், 2ங்கிறத நேரடியாக கொடுக்காம 2^0 கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம். எனிதிங் பவர் 0னா ஆன்சர் என்ன வரும்னா 1. அப்போ இது 1ன்னு அர்த்தம். 2^1 2^1னா 2ங்கிறது தான் ஆன்சர். அப்போ ஆன்சர் 2^1 ஆப்ஷன் பி. அடுத்தது 93. ஃபைண்ட் பி. பியுடைய வேல்யூ கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், பேஸ் ஈக்குவலாக இருந்தால் பவரை நம்ம நடுவில் மல்டிப்ளை இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். இங்கேயும் -3 இங்கேயும் -3. நடுவில் மல்டிப்ளை இருக்கிறதால பவர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ பவர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோன்னா p + 2 + 5 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கமும் பேஸில் என்ன தான் இருக்குன்னா -3 தான் இருக்குது. அப்போ பவர் ரெண்டு பக்கமும் இருக்கிறது என்ன பண்ணிக்கலாம்னா ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஸோ ஈக்குவல் டு 10. 5 + 2 7 +7 இங்கே வந்துச்சுன்னா -7. 10ல் 7 போயிடுச்சு அப்படின்னா 3. ஸோ பியோட வேல்யூ 3 ஆப்ஷன் ஏ. இவ்வளோ தான். நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணுன்னு இல்லை. நான் சொன்னது மாதிரி ஐடியாஸ் மட்டும் தெரிஞ்சுன்னா டக்குன்னு இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் அப்படியே மைனஸ் பண்ணிக்கலாம். சரியா? 94. p + 2q = 18 pq = 40 அப்படின்னா இதோடைய வேல்யூ கேட்டிருக்காங்க. ஒன்றுமே இல்லை பாருங்கள், இந்த pக்கும் qக்கும் எல்சிஎம் எடுத்தோன்னா pq, எல்சிஎம் எடுக்கணும் அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ q இங்கே வந்துடும் 2q, p இங்கே வந்துடும் 1p, தட் இஸ் p. இப்போ இதில் பாருங்கள், p + 2qக்கு அவங்களே வேல்யூ 2q + pனாலும் p + 2qனாலும் ஒன்று தான். அவங்களே என்ன வேல்யூ சொல்லிட்டாங்க அப்படின்னா 18/pq. pqக்கு என்ன வேல்யூ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 40. ஒன்று ஆன்சர் 18/40 அப்படியே கொடுக்கலாம். இல்லை 2 டேபிளில் கேன்சல் பண்ணோன்னா 9 2s are 22s are. ஆக்சுவலாக அதில் ஆன்சரில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 ஆன்சருமே கொடுத்துருந்தாங்க. இந்த 94th கொஷனுக்கு பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், ஆப்ஷன் பி பாருங்கள், 9/20. நம்ம இப்போ என்ன ஆன்சர் சொன்னோம் ஞாபகம் இருக்குங்களா? 18/40 வந்துச்சு. கரெக்டாக 18/40 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 9/20 வரும். இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு ஆன்சர் தான் கரெக்டாக இருக்குன்னு அவங்க கொடுத்துருக்கணும். ஆனால் முதல்ல கீ விடும்போது ஆப்ஷன் பின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ரிவைஸ்டு கீ விடும்போது இது ரெண்டுத்தில் எது இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஸோ 9/20 18/40. பெரும்பாலும் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி வருது அப்படின்னா எப்பவுமே சிம்பிளஸ்ட் ஃபார்ம் எதுவோ அதில் தான் ஆன்சர் வேணும். சிம்பிளஸ்ட் ஃபார்ம்னா கேன்சல் பண்ணதுக்கப்புறம் வர்றது, அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? அதுதான் 95. 8 20 x 80 ஆகிய எண்களை அதே வரிசையில் பயன்படுத்தி அமையும் விகிதங்கள் விகித சமமாக இருப்பின் x = என்ன அப்படிங்கிறது தான் கொஷின். விகித சமமாக அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா முன்னாடி வீடியோஸ்லேயே பார்த்துருக்கோம். ஃபஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா கிடைக்கக்கூடிய ஆன்சர், இப்போ இந்த ஃபஸ்ட்டு 8 லாஸ்ட் என்ன இருக்குன்னா 80, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோன்னா 8ஐயும் 80ஐயும் பெருக்குனா வரக்கூடிய ஆன்சர் நடுவில் இருக்கிற 2 நம்பரை பெருக்குனா வரக்கூடிய ஆன்சருக்கு நடுவில் என்ன நம்பர் இருக்குது 20x, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் வரக்கூடிய ஆன்சருக்கு ஈக்குவலாக இருக்கும். இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா விகித சமம், இங்கிலீஷில் ப்ரொப்போர்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஃபஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் வரக்கூடிய ஆன்சர் நடுவில் இருக்கிற 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் வரக்கூடிய ஆன்சருக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ இங்கே பாருங்கள் 0 0, ஏன்னா மல்டிப்ளையில் இருக்கிற 20 இங்கே வந்தால் டிவைடில் வந்துடும். 0 0 கேன்சல் ஆகிடும். 1 2 2 4 2 8. அப்போ 4 8 மல்டிப்ளை பண்ணேன்னா 8 நாங்கள் 32 எங்கே இருக்குது? இதோ ஆப்ஷன் சி தான் இதற்கான சரியான விடை 32. சரியா? அடுத்தது, ஒரு சாய் சதுரத்தின் பரப்பளவு 68 சதுர சென்டிமீட்டர், அதன் ஒரு மூலைவிட்டம் 17 சென்டிமீட்டர் எனில் மற்றொரு மூலைவிட்டத்தை காண்க. இங்கே என்ன தெரியணும்னா சாய் சதுரத்தினுடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா. சாய் சதுரத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா ½ × d1 × d2. இதைத்தான் அவங்க எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 68. இதில் ஒரு மூலைவிட்டம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 17. அப்போ நாம் கண்டுபிடிக்க வேண்டியது இன்னொரு மூலைவிட்டம் d2. இப்போ இங்கே பாருங்கள், d2 = 68. இந்த 17/2 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் வந்துச்சுன்னா 2/17. 17 வாய்ப்பாட்டிலே கேன்சல் பண்ணலாம் பாருங்கள், 4 முறை வரும். அப்போ 4 2ஐயும் பெருக்கணும்னா 4 2 8ங்கிறது தான் அந்த மற்றொரு மூலைவிட்டமாக இருக்கும். சரிங்களா? அடுத்தது இங்கே
ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த டாட்டட் பார்ட்ஸ். இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா டாட் வச்சுருக்காங்க. அந்த பார்ட்டோட ஏரியா என்ன அப்படிங்கிறது தான் கொஷின். முதல்ல பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபுல்லாக சதுரம். அப்போ நான் முதல்ல சதுரத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கணும். சதுரத்தினுடைய பரப்பளவுக்கு ஃபார்முலா A². பக்களவு என்ன கொடுத்துருக்காங்க 6. அப்போ 6 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 36. இது சதுரம். அடுத்தது பாருங்கள் 1 2 3 4 கால்வட்டம் கொடுத்துருக்காங்க. 4தோட ரேடியஸுமே அவங்க எவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 தான் கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ அப்படின்னா சதுரத்தினுடைய வட்டத்தினுடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா πr². கரெக்டாக? பையோடைய வேல்யூ 22/7 இன்ட்டு r² என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா r2. அப்போ 2² என்ன கிடைக்கும் அப்படின்னா 4. அப்போ 22 4ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 88/7. 88 7ஆல் வகுத்து பார்த்தோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 12.57 வரும். நீங்கள் 7ஆல் வகுத்தோன்னா அவங்க கேட்குறது இப்போ நம்ம முதல்ல கண்டுபிடிச்சது இந்த ஃபுல் சதுரம், இப்போ கண்டுபிடிச்சது இந்த கால்வட்டம். அவங்க கேட்குறது நடுவில் இருக்கிற எந்த ரீஜியன். அப்போ இதனை எடுத்து என்ன பண்ணால் போதும் அப்படின்னா மைனஸ் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 23.43 அப்படிங்கிறது தான் ஆன்சர். 43 அடுத்த டிஜிட் போகும்போது கொஞ்சம் மாறுன்றதால 5 விட அடுத்த நம்பர் 5 விட அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம ஒன்று சேர்த்துக்கிறோம். அப்போ 23.44 சதுர சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் இதற்கான சரியான விடை. ஓகேவா? 98 பாருங்கள். கீழ்கண்ட பெருக்கல் பலனில் பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை காண்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கொஷின் பாருங்கள். இதில் என்னென்னா பூஜ்ஜியங்கள் இதை பெருக்குனா எத்தனை பூஜ்ஜியம் வரும்னு கேட்குறாங்க. முதல்ல அவங்க கொடுத்துருக்கிற நம்பரில் எத்தனை 0 இருக்குது அப்படின்னு கணக்கு பண்ணுவோமே. இப்போ இங்கே பாருங்கள், இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 மொத்தம் 18 0 இருக்குது. சரி, மல்டிப்ளை பண்ணால் அதே 18 தான் வரும்ன்ற முடிவுக்கு வந்துடக்கூடாது. என்னென்னா முன்னாடி அந்த 0க்கு முன்னாடி இருக்கிற நம்பர்ஸ் எதையாவது மல்டிப்ளை பண்ணால் 0 வருமானு பார்க்கணும். உதாரணத்துக்கு இப்போ இங்கே பாருங்கள், இந்த 4 இந்த 5 0க்கு முன்னாடி இருக்கிற நம்பர் 4 5 பெருக்குனா 4 5 20 வருது பாருங்கள். அப்போ ஒரு 0 வருது, அந்த 0 சேரும். வேறு ஏதாவது 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் அந்த மாதிரி வருதான்னு பார்த்தோன்னா வேறு எந்த நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் அப்படி வரல. சார் நீங்கள் 4ஐயும் 5ஐயும் தான் பண்ணணும் இல்லை, 5ஐயும் 6ஐயும் பண்ணிங்கன்னா கூட 5 6 30ன்னு ஒரு 0 வரும். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி ஆனால் அந்த 5 தான் ஒரு இது கூட மல்டிப்ளை பண்ணிட்டு மறுபடியும் இதையும் யோசிக்கக்கூடாது. அதாவது ஒரு செட்டு கூட யோசிக்கணும். அதுக்கப்புறம் வேறு ஏதாவது செட்டு அந்த மாதிரி இருக்குன்னா அப்போ அந்த 0 சேர்த்துக்கலாம். ஆனால் இங்கே அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக ஒரு செட்டு தான் இருக்குது. அப்போ மொத்தம் எத்தனை 0 வரும்னா இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது 19 0 வரும். எங்கே இருக்குது ஆன்சர்? ஆப்ஷன் பி தான் இதற்குண்டான சரியான விடை. சரியா? அடுத்தது 99 பாருங்கள். 15552ங்கிறத 2m 3n எழுதலான்னா mnோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 15552. 15552. இதை முதல்ல 2ஆம் வாய்ப்பாட்டில் போட்டே வரலாம். 2ஆல் போட்டிங்கன்னா 7 2 14, மீதி 1 7 2 14, மீதி 1 7 2 14, 6 2 12. மீண்டும் 2ஆம் வாய்ப்பாட்டில் போட்டோன்னா 3 2 6, 8 2 16, 8 2 16, 8 2 16. மறுபடியும் 2ஆம் வாய்ப்பாடு 1 2 2, 9 2 18, 4 2 8, 4 2 8. மறுபடியும் 2ஆம் வாய்ப்பாட்டில் போட்டோம் அப்படின்னா 9 2 18, 7 2 14, 2 4. மீண்டும் 2ஆம் வாய்ப்பாட்டில் போட்டோன்னா 4 2 8, 8 2 16, 6 2 12. மறுபடியும் 2ஆம் வாய்ப்பாடு 2 4, 4 2 8, 3 2 6. என்ன செய்யணும்னா 3ஆம் வாய்ப்பாட்டில் செஞ்சுட்டே போகணும். நான் மொத்தம் எத்தனை 2 வருதுன்னு பார்க்குறேன். 1 2 3 4 5 6 2 வந்திருக்கு. அதாவது 2உடைய பவரில் m இருக்குது. அப்போ எம்மோட ஆன்சர் என்ன வரணும்னா 6 வரணும். பாருங்கள், ஆப்ஷன் ஏவில் எம்முக்கு 6ன்னு இருக்குது. கரெக்டாக? வேறு ஏதாவது ஆன்சரில் அப்படி எம்முக்கு 6 இருக்கான்னு பார்க்குறோம். வேறு எந்த இடத்துலையும் எம்முக்கு 6 இல்லை. ஆப்ஷன் ஏவில் மட்டும்தான் இருக்குது. அப்போ இங்கே 5 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போ இது எதுவுமே வராது. என்னென்னா ஆன்சரை முழுசாக முடித்து பார்க்காமலே சொல்ல முடியும் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். இப்போ நமக்கு கடைசியாக 243 இருந்துச்சு இல்லையா? இது இங்கே 3ஆல் போட்டுகிட்டே வந்தீங்க அப்படின்னா 5 முறை 3 வரும். நம்ம அதை வச்சு ஆன்சரை சொல்லலாம். எனக்கு என்னென்னா எம் கண்டுபிடிச்ச உடனே வேறு எந்த ஆப்ஷனும் அதுக்கு சேமாக இல்லை அப்படிங்கிறதால நான் உடனே சொல்லிட்டோம். சரிங்களா? ஸோ இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது 100வது கேள்வி பாருங்கள். நிமிடத்திற்கு 2 மீட்டர் வேகத்தில் 2 மணி நேரத்தில் கடக்கப்பட்ட தொலைவு. ஒரு நிமிஷத்துக்கு 2 மீட்டர் வேகமாக அவங்க 2 மணி நேரத்துக்கு கேட்குறாங்க. கரெக்டாக? ஒரு நிமிஷம் அப்படிங்கிறது 1 மணி நேரங்கிறது 60 நிமிஷம். அப்போ 2 மணி நேரம் அப்படின்னா இன்ட்டு 2. கரெக்டாக? இது அப்போது 120 நிமிஷத்துக்கு கேட்குறாங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஒரு நிமிஷத்துக்கு 2 மீட்டர்னா 120 நிமிஷத்துக்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ 120 இன்ட்டு 2, வேறு ஒன்றுமே இல்லை. 120 2ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா 240. அப்போ 120 நிமிஷத்தில், அதாவது 2 மணி நேரத்தில் எவ்வளோ தூரம் கடந்திருக்கும் அப்படின்னா 240 மீட்டர் கடந்திருக்கும். சரியா? அடுத்தது 101. ஒரு கடிகாரம் தற்போது 5:25 PM நேரத்தை காட்டுகிறது எனில் 1 மணி 3 நிமிடங்களுக்கு முன் நிமிடமுள்ளுக்கும் மணிமுள்ளுக்கும் இடையே உள்ள கோணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இப்போ டைம் 5:25.
அவங்க கேட்குறது 1 மணி நேரம் 3 நிமிஷம். 3 நிமிஷன்றதால 0.3ன்னு போடணும். 3ன்னு போட்டிங்கன்னா 30 நிமிஷம்னு அர்த்தமாயிடும். சரியா? அப்போ மைனஸ் பண்ணிங்கன்னா 2, 2, 4. அதாவது அவங்க கேட்குற டைம் 4 மணி 22 நிமிஷம். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். 4 மணி 22 நிமிஷத்துக்கு 2 முள்ளும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்றோட ஒன்று மேற்பொருந்தி தான் இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் கோணம் என்னவாக இருக்கும் அப்படின்னா 0 டிகிரியாக இருக்கும். ஸோ ஆன்சர் 0 டிகிரி. சரிங்களா? அது என்னென்னா டைரெக்டாக அவங்க 4:22ன்னு கேட்காம கொஞ்சம் சுற்றி வளைச்சி கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். அடுத்தது பாருங்கள். ஒரு மனிதன் ரூபாய் 3750க்கு 2 கை கடிகாரத்தை விற்றான். ஒன்றில் 20% லாபமும் மற்றொன்றில் 30% நஷ்டமும் கிடைத்தால் லாப நட்ட பின்னம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. இதை மெத்தடாக போனோன்னா ரொம்ப பெருசு. என்னென்னா நம்ம 2 வாட்சும் அவன் எவ்வளோ விலைக்கு வாங்கினான்னு கண்டுபிடிச்சி அதிலிருந்து லாபம் நஷ்டம் அப்படிங்கிறதெல்லாம். ஆனால் இங்கே உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறேன் பாருங்கள். மொத்தம் ரெண்டுத்தையுமே விற்றது 3750 ரூபாய்க்கு. ஃபஸ்ட்டில் 20% கெயின், 20% லாபம். அப்போது எப்போவுமே வாங்கினதுன்றது நமக்கு என்ன பர்சன்டேஜ் அப்படின்னா 100%. என்ன விலைக்கு வாங்கினாலும் அது 100%. லாபமாக இருந்தால் அந்த பர்சன்டேஜை ப்ளஸ் பண்ணிக்கணும், நஷ்டமாக இருந்தால் அந்த பர்சன்டேஜை மைனஸ் பண்ணிக்கணும். இப்போ இங்கே 20% கெயின். அப்போது 100 கூட 20 ஆட் பண்ணேன் அப்படின்னா 120%. அப்போ 120% ஆஃப் என்ன அமௌண்ட்டுக்கு விற்றுருக்காங்க? 3750. சரியா? அதே மாதிரி அவங்க பின்னம் தான் கேட்டிருக்காங்கன்றதால பை. இன்னொன்று 30% லாஸு. அப்போ 30 என்ன பண்ணணும்? லாஸ்னா மைனஸ் பண்ணணும். 100ல் 30 போச்சுன்னா 70% ஆஃப் இதே 3750. ஏன்னா ரெண்டுமே வித்தது சேம். அப்போ பாருங்கள், பின்னம் கேட்டிருக்கிறதால பையில் போகிறோம். 3750 கேன்சல் ஆகிடும். பர்சன்டேஜ் அப்படின்னா டிவைடில் 100, 2% கேன்சல் ஆகிடும். 0 கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கிறது 12/7. ஸோ ஆன்சர் 12/7. ரொம்ப ஈஸி பாருங்கள். இதுக்கு மெத்தடெல்லாம் போனோன்னா இன்னும் ரொம்ப பெருசாக இருக்கும். சரியா? அடுத்ததாக 103. 1, 2, 3, 4, 5 ஆகிய எண்களை ஒரு முறை பயன்படுத்தி உருவாக்கப்படும் 4 இலக்க எண்களின் எண்ணிக்கை. இந்த 5 நம்பர்ஸை ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆனால் உருவாக்கக்கூடிய நம்பர் என்ன நம்பராக இருக்கணும் அப்படின்னா 4 இலக்க எண்ணாக இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இந்த யூனிட் டிஜிட்லேருந்து வருவோமே. இப்போ மொத்தம் 5 நம்பர் இருக்குது. கரெக்டாக? இங்கே நான் எந்த நம்பர் வேணாலும் போடலாம். 1, 2, 3, 4, 5ன்னு எதை வேணாலும் போடலாம். அப்போ இங்கே எனக்கு மொத்தம் எத்தனை சான்ஸ் இருக்குன்னா 5 சான்ஸு. இப்போ உதாரணத்துக்கு நான் 5 போட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இல்லை 1 கூட போட்டேன், ஏதோ ஒரு நம்பரை போட்டேன்னா இன்னும் எனக்கு எத்தனை சான்ஸ் இருக்குது? 4. இப்போ 2 நம்பரை போட்டேன். இன்னும் எத்தனை சான்ஸ் இருக்குது? 3 நம்பரை போட்டேன். இன்னும் எத்தனை சான்ஸ் இருக்குது? 2. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சிச்சு. அப்போ பாருங்கள், 2, 10, 3, 12, 120. அப்போ எனக்கு மொத்தம் எத்தனை சான்சஸ் இருக்குது அப்படின்னா 120 வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஆன்சர் 120. அடுத்தது 104. கவின் 1 மணி நேரத்தில் 4.5 கிலோமீட்டர் நடக்கிறான் எனில் 15 3/4 கிலோமீட்டர் அவன் கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம். 1 மணி நேரத்தை சொல்லிவிட்டு இவ்வளோ தூரத்துக்கு எவ்வளோ நேரம் எடுத்துப்பாங்க அப்படின்னா அப்போ நம்ம எடுத்து என்ன பண்ணுறோன்னா டிவைட் பண்ணுறோம். இந்த 15 3/4 4 1/2 டிவைட் பண்ணுறோம். மிக்சடு ஃப்ராக்ஷனாக இருக்குது. அதை இம்ப்ராப்பராக மாற்றணும். எப்படி? 4 5 60, 60 ஒரு 3, 63/4 பை 4 2 8, 8 1 9, 9/2. எப்பவுமே ஒரு வகுத்தல் இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நடுவில் இருக்கிற இந்த வகுத்தலை பெருக்கலாக மாற்றிட்டு கீழே இருக்கிறத தலைகீழாக எழுதுவோம். அப்போ 2/9. 1 2 2 4 1 9 9 7 9 63. அப்போ 7/2. 7/2 என்ன அர்த்தம்? 3. இது ஹவர்ஸில் டைம் அப்படிங்கிறதால 3.5 மணி நேரம்னா 3 மணி 30 நிமிடங்கள். நீங்கள் 3 மணி 50 நிமிடம்னு ஒரு ஆன்சரை கொடுத்துருந்தா அதை சூஸ் பண்ணிடக்கூடாது. 3.5 அப்படின்னா டைமை பொறுத்த வரைக்கும் அரை மணி நேரம். அரை மணி நேரம்னா 30 நிமிஷம் பாருங்கள். சரிங்களா? ஸோ 3 மணி 30 நிமிடங்கள். அடுத்தது, அனிதாவின் காய்கறி தோட்டம் செவ்வக வடிவில் உள்ளது. அது 6 சமபாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒரு பாகத்தில் கத்திரிக்காயும் 2 பாகத்தில் தக்காளியும் மீதமுள்ள 3 பாகத்தில் வெண்டையும் பயிரிடப்பட்டுள்ளது எனில் வெண்டை மற்றும் தக்காளி பயிரிடப்பட்ட பாகம். இதில் கொஸ்டின் நல்லா கவனிச்சுக்கோங்க. அவங்க கேள்வி கேட்டிருக்கிறது வெண்டையும் தக்காளியும் கேட்டிருக்காங்க. வெண்டை பாருங்கள் எவ்வளோ பாகத்தில் பயிரிட்டிருக்காங்கன்னா 3 பாகத்தில், மொத்தம் 6ஆக பிரித்தாங்க. அதில் 3 பாகத்தில் வெண்டை. அடுத்தது கேட்டிருக்குது தக்காளி. தக்காளி எத்தனை பாகத்தில் பயிரிட்டிருக்காங்கன்னா 2 பாகத்தில். அப்போ 3/6, 2/6ன்றது தான் ஆன்சர். மாற்றி எழுதிட்டோன்னா தப்பு. அடிச்சிங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 3/6 அடித்தோன்னா 1 3 3 2 3 6. இதை அடித்தோன்னா 1 2 2 3 2 6. ஆக்சுவலாக அது ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு ஆன்சரை தான் அவங்க கொடுத்துருக்கணும். ஒன்று இதை கொடுத்துருக்கணும், இல்லாட்டி இதை கொடுத்துருக்கணும். ஆனால் ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரெண்டையுமே கொடுத்துட்டாங்க. ரெண்டுமே கொடுத்தாலும் நமக்கு ஆன்சர் சொல்லும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா ரெண்டுத்தில் எது இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கே பாருங்கள், ஆப்ஷன் ஏவில் பார்த்தீங்கன்னா 3/6 2/6ன்னு இருக்கும். ஆப்ஷன் சியில் அதை கேன்சல் பண்ணி 1/2 1/3ன்னு இருக்கும். இந்த 2 ஆன்சரும் தெரியுதுங்களா? இது ரெண்டுமே சேம் தான், சிம்பிளிஃபை பண்ணது. அதில் தான் 2 ஆன்சரில் எது இருந்தாலும் கரெக்ட்னு கொடுத்துட்டாங்க. சரியா? அடுத்ததாக 106.
அரை மீட்டர் துணியின் விலை ரூபாய் 22 எனில் 14 1/2 மீட்டர் துணியின் விலை யாது? இங்கே பாருங்களேன், அரை மீட்ரு 22 ரூபா. அப்போ ஒரு மீட்ரு எவ்வளோ வரும்? 44 ரூபா. ரைட்டா? ஒரு மீட்ரு 44 ரூபான்னா அவங்க 14 1/3 கேட்குறாங்க. அப்போ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை இம்ப்ராப்பராக மாற்றிக்கிறேன். அப்போ 14 3 பெருக்கணும் அப்படின்னா 42 1 43/3 இன்ட்டு 1 மீட்டர் 44. அப்போ 44 பெருக்கிறோம். 43 44 பெருக்கணும் அப்படின்னா 1892 வரும். பெருக்கி பார்த்தீங்கன்னா பையில் என்ன இருக்குன்னா 3. அப்போ 3ஆல் அடித்தோம் அப்படின்னா 630.666 வரும். இங்கே நமக்கு 6 போகிறதால 630.67 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களாம்மா? ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். அடுத்ததாக 107 ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு ஈஸியான கொஸ்டின் தான் பாருங்கள். பின்னம் எல்லாமே கீழே எல்லாமே பார்த்தீங்கன்னா பகுதி சமமாக இருக்குது. அப்போ நம்ம தொகுதியை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி மிக்சடு ஃப்ராக்ஷனாக இருக்கிறத இம்ப்ராப்பராக மாற்றிக்கணும். முதல் நம்பர் பிரச்சனை இல்லை, 2/15 ப்ளஸ் அடுத்து பாருங்கள் 4 5 60 67 67/15 மைனஸ் 7 5 30 ஒரு 13 43/15. கீழே எல்லாமே பேஸ் ஈக்குவலாக இருக்கிறதால அப்படியே வச்சுக்கிறோம். இந்த டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதால இரண்டையும் ஆட் பண்ணோன்னா 69. 69லேருந்து ஒரு 43 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 26. ஸோ இதை கேன்சல் பண்ண முடிஞ்சால் பண்ணலாம், எதுவும் பண்ண முடியாது. ஆனால் அவங்க மறுபடியும் ஆன்சரை மிக்சடு ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. 26ல் ஒரு 15 மீதி 11. அப்போ 1 11/15 அப்படிங்கிறது தான் ஆன்சர். எங்கே இருக்குது? தோ ஆப்ஷன் பி 1 11/15. இதுக்கும் முதல்ல அவங்க ஆன்சருக்கு இருக்கும்போது தப்பாக கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ரிவைஸில் விடும்போது கரெக்டாகவே மாற்றி கொடுத்துட்டு இருந்தாங்க. சரியா? அடுத்ததாக 108 பின்வரும் அமைப்பை உற்று நோக்கி நிறைவு செய்க. இது ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் பாருங்கள். இந்த 2 பாக்ஸை ஆட் பண்ணால் இதுக்கு நடுவில் இருக்கிற இந்த ஆன்சர் வரணும். அது மாதிரி இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நடுவில் இருக்கிறது, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நடுவில் இருக்கிறதுன்னு வரணும். அப்போ அப்படின்னா இங்கே 24 இருக்குது. 9 கூட எதை ஆட் பண்ணால் 24 வரும்? 9 கூட 15. அதே மாதிரி பாருங்கள் 15 21 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 36. அடுத்தது இங்கே 21 இங்கே 48 இருக்குது. அப்போ 21 கூட எதை ஆட் பண்ணால் 48 வரும் அப்படின்னா 27. புரியுதுங்களாம்மா? இப்போ இந்த பாக்ஸ் வேணும்னா அப்போ என்ன பண்ணணும்? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். 36 48 36 48 ஆட் பண்ணோன்னா 84. அப்போ மேலேருந்து ஆன்சர் என்ன வந்திருக்குன்னு பாருங்கள். 84 36 15 27. இதுதான் நம்மளோட ஆன்சர். 84 அவங்க அந்த ஆர்டரில் தான் கொடுத்துருக்காங்க, மேலேருந்து கீழே அப்படிங்கிற மாதிரியான ஆர்டரில். 84 36 15 27. ஒன்று இப்படி கொடுத்துருக்கணும் மேலேருந்து, இல்லாட்டி கீழே இருந்து. எந்த மாதிரி கொடுத்துருந்தாலும் இந்த ஆர்டர் ஈக்குவலாக இருக்கணும். ஒருவேளை கீழே இருந்து கொடுக்குறாங்க அப்படின்னா நமக்கு அப்போ எப்படி வந்திருக்கும்? இதே ரிவர்ஸில் 27 15 36 84. ஏன்னா அவங்க நிறைவு செய்கன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்களே தவிர எந்த ஆர்டர்லன்னு கொடுக்கல. ரெண்டுத்தில் எந்த ஆர்டர் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இதோ இங்கே வாங்க, ஆப்ஷன் பி பாருங்கள். இப்போ நம்ம சொன்ன ஆர்டரில் இருக்குது, கீழே இருந்து மேலே 27 15 36 84ன்னு சொல்லிட்டு. நீங்கள் வேறு எந்த ஆர்டர் எடுத்தாலும் 84ல் ஆரம்பிக்குதுன்னா அடுத்து 36 வந்திருக்கணும். அந்த ஒரு ஆர்டராக வரல. ஸோ அதை மற்றபடி அந்த 4 நம்பரை தான் மிங்கிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆர்டராக எது வருதுன்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் பி தான் வருது. சரிங்களா? அடுத்ததாக 109 ஒரு ரவுண்டு கொடுத்துட்டாங்க. அதுலேருந்து சிவப்பு மற்றும் பச்சை வண்ணங்களை விரும்பும் மாணவர்கள் எண்ணிக்கைன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மற்ற எல்லாமே பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. இது ஒன்று மட்டும் 30 ஸ்டூடெண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இப்போது பர்சன்டேஜ் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு எப்போவுமே 100% வரணும். இங்கே பாருங்கள் 5 ஒரு 30 35 ஒரு 15 50 50 ஒரு 19 69 69 ஒரு 25 94. அப்போ இது மொத்தம் 94 வருது. அப்போ கண்டிப்பாக டி எத்தனை பர்சன்டேஜாக இருக்கும் அப்படின்னா 6% இருக்கும். அதாவது 6% அப்படிங்கிறது எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 30 ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்மலேருந்து 1% கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். 6 அந்த பக்கம் பக்கத்தில் அமைச்சிட்டோன்னா 5 30. அப்போ 1%ன்றது 5. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா சிவப்பு பச்சை. சிவப்புங்கிறது ஏவில் எத்தனை பேர் இருக்காங்க? 15%. அடுத்தது பச்சை, பச்சைன்றது ஈயில் எத்தனை பர்சன்டேஜ் இருக்காங்க? 25. 15 25 ஆட் பண்ணோம் அப்படின்னா 40. அப்போ 1%ன்றது 50ன்னா 40%ன்றது 40ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 20. அப்போ 40%ன்றது எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா 200 மாணவர்கள். 200 அப்படிங்கிறது தான் ஆன்சர். எங்கே இருக்குது? தோ ஆப்ஷன் பி. ஸோ ஆன்சர் 200. சரியா? அடுத்ததாக 110 தந்தையிடம் 4 ஏக்கர் நிலம் உள்ளது. அவர் தனது மகனுக்கு 2/3 பங்கு நிலத்தை கொடுத்து விட்டார். தற்போது அவரிடம் எத்தனை ஏக்கர் நிலம் மீதம் உள்ளது? பாருங்கள், மொத்தம் 4 ஏக்கர்.
அதில் 2/3 கொடுத்துட்டாரு. அப்போ 2/3னா 4 2 8/3. ஸோ இது வந்து பையனுக்கு கொடுத்தது 8/3. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா அவரிடம் எவ்வளோ மீதம் இருக்குன்னு கேட்குறாங்க. மொத்தம் 4, அதில் 8/3 கொடுத்துட்டாரு. கரெக்டாக? அப்போ அதை மைனஸ் பண்ணிடுறோம். ஸோ 3 12, 12 8 போயிடுச்சுன்னா 4. அப்போ அவர்கிட்ட மீதி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 4/3 பங்கு இருக்கும். எங்கே இருக்குது? 4/3 இதோ இருக்குது பாருங்கள். ஆப்ஷன் டி தான் 4/3 ஏக்கர்ஸ் தான் இந்த 110வது கேள்விக்கான சரியான விடை. சரியா? அடுத்து 111 பாருங்கம்மா. 238 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 17 பெண்கள் 15 நாட்களில் செய்தனர். 840 மீட்டர் நீளமுள்ள பாயினை 45 பெண்கள் செய்ய எத்தனை நாட்கள் ஆகும்? இது நம்ம ஏற்கனவே ஒரு கொஸ்டின் பேப்பரில் பார்த்துருக்கோம் பாருங்கள். ஃபார்முலா என்ன அப்படின்னா PhD/W அப்படிங்கிறது. பிங்கிறது எவ்வளோ பர்சன் அப்படின்னு சொல்கிறது. ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பாருங்கள் 17 பெண்கள், ஹவர்ஸ் கொடுக்கல, டேஸ் கொடுத்துருக்காங்க. 15 நாட்களில் ஒர்க்கு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ மீட்டர் நீளம் அப்படின்னா 238 மீட்டர் நீளம். இப்படி இருந்துச்சுன்னா அடுத்த ஸ்டேட்மெண்ட் 840 மீட்டர், ஒர்க்கு வந்து 840 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. நான் எவ்வளோ பேர் செய்கிறாங்க அப்படின்னா 45 பேர். அவங்க என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா எவ்வளவு நாட்களில், டேஸ் அண்ட் கேட்டிருக்காங்க. நம்ம இதை கேன்சல் பண்ணுறோன்னா 45 840 இந்த பக்கம் வந்துடும். அப்போ 1 15 15 3 15 45ன்னு வந்துடும். இங்கே பாருங்கள் 1 3 3 இங்கே அடிச்சிங்கன்னா 2 3 6 8 3 24 0ன்னு வந்துடும். கரெக்டாக? அடுத்தா பார்த்தீங்க அப்படின்னா 7ஆம் வாய்ப்பாடில் அடிக்கலாம் பாருங்கள். 3 7 21, மீதி 2, 4 7 28. இது 7ஆம் வாய்ப்பாட்டில் அடிச்சிங்க அப்படின்னா 4 7 28 0. அடுத்து இங்கே பாருங்கள், இது 1 17 17 17 34 1 2 22 40. அப்போ இந்த 20 இந்த பக்கம் வந்துடும். ஸோ D = 20. அப்போ எத்தனை நாட்களில் முடிப்பாங்க அப்படின்னா 20 நாட்களில் முடிப்பாங்க. சரியா? அடுத்து 112. 200க்கும் 500க்கும் இடையே 7ஆல் வகுப்படும் எண்களின் எண்ணிக்கை. இது 10th புக்கு சம் பாருங்கள். என்ன அப்படின்னா எத்தனை எண்கள் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் இந்த வேல்யூ எத்தனை நம்பர்ஸ் இருக்குதுன்னு கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா L-A/D + 1 அப்படிங்கிறது ஃபார்முலா. அதாவது Lங்கிறது லாஸ்ட் நம்பர், ஏங்கிறது ஃபஸ்ட் நம்பர், Dங்கிறது காமன் டிஃப்ரென்ஸ். இப்போ 200க்கு அடுத்தது 7ஆம் வாய்ப்பாட்டில் வரக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 203. அதே மாதிரி 500க்கு முன்னாடி 7ஆம் வாய்ப்பாட்டில் வரக்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 497. அப்போ இது A, இது D, சாரி இது A, இது L. D அப்படிங்கிறது காமன் டிஃப்ரென்ஸ். எந்த வாய்ப்பாட்டில் வகுப்படணும்னு சொல்லியிருக்காங்கன்னா 7ஆம் வாய்ப்பாடு. ஒவ்வொரு நம்பருக்கு இடையில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா 7. அப்போ இந்த ஃபார்முலா படி பாருங்கள். L - A 497லேருந்து 203 மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்னா 294/D உடைய வேல்யூ 7 + 1. அப்போ இதை 7 அடித்தோம் அப்படின்னா 42 + 1. ஸோ 42 + 1 43. ஸோ ஆன்சர் 43. பேப்பர் 1 தானே தவிர 10th புக்லேருந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். 8th புக் வரைக்கும் இப்போ நமக்கு மெயின் எக்ஸாம் வரும்போதுமே பார்த்தீங்கன்னா இந்த 10th லெவலில் தான் கேட்பாங்க. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் பார்க்கறது நமக்கு ரொம்பவே அவசியமாகுது பாருங்கள். சரியா? அடுத்து 113. 100 மில்லிகிராம் + 100 சென்டிகிராம் + 100 டெகிகிராம் = டேஷ் சென்டிகிராம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 100 இப்போ எல்லாத்தையுமே அப்போ அவங்க ஆன்சர் கேட்டிருக்கிறது சென்டிகிராமில் இல்லையா? அப்போ எல்லாத்தையுமே நம்ம சென்டிகிராமாக மாற்றணும். நம்ம என்ன சொல்லுவோம்னா 10 மில்லிகிராம் சேர்ந்தது 1 சென்டிகிராம். அப்போ அப்படின்னா 100 மில்லிகிராம் அப்படிங்கிறது 10 சென்டிகிராமாக இருக்கும். ரைட்டா? இங்கே 100 சென்டிகிராமே கொடுத்துட்டாங்க. அப்போ அதை 100ன்னே எடுத்துக்கலாம். 100 டெகிகிராம், 1 டெகாகிராம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 10 சென்டிகிராம். அப்போது இங்கே மொத்தம் 100 கொடுத்துருக்காங்க. அப்போ 100 × 10 1000. ஸோ மொத்தத்தையும் சேர்த்தோம் அப்படின்னா 1110. இந்த கன்வர்சேஷன் தெரியணும், எப்படி மாற்றுறது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இதை ஈஸியாக போட்டுடலாம் பாருங்கள். சரியா? அடுத்து 114. ஒரு கனச்செவ்வகத்தின் நீளம் அகலம் உயரத்தின் விகிதம் 6:3:5. கன அளவு 46,080 எனில் அதன் பக்கப்பரப்பை காண்கன்னு கேட்டிருக்காங்க. நம்ம எப்பவுமே இந்த மாதிரி ரேஷியோவில் கொடுக்குறாங்கன்னா நம்ம கூட என்ன சேர்த்துக்கலாம்னா x சேர்த்துக்கலாம். அப்போ 6x 3x 5x. கன அளவுக்கான வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 46,080. L × B × H தான் கன அளவுக்கான ஃபார்முலா. அப்போ இது 3த்தையும் பெருக்கிறோம். அந்த 6 3 பெருக்கல் இருக்கிறப்ப இந்த பக்கம் என்னவாயிடும் அப்படின்னா வகுத்தில் வந்துடும். அப்போ இது எல்லாத்தையும் வச்சு என்ன பண்ணுறோன்னா கேன்சல் பண்ணுறோம். இப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் 1 5 5 9 5 45, மீதி 1 2 5 10, 1 5 5 6 5 30. அடுத்தது மறுபடியும் இதை 3ஆம் வாய்ப்பாட்டில் இல்லை நீங்கள் 6ஆம் வாய்ப்பாடு எப்படி அடித்தாலும் ஓகே தான். 3ஆம் வாய்ப்பாட்டில் அடிச்சிங்கன்னா 3 9 0 7 3 21 2 3 6. 6ஆம் வாய்ப்பாடு. 6ஆம் வாய்ப்பாட்டில் அடித்தோன்னா 5 30 1 6 6 2 12. அப்போ இது 3த்தையும் பெருக்குனா அதாவது x³ உடைய வேல்யூ 512. அப்போ x என்ன கிடைக்கும் அப்படின்னா 8. கரெக்டாக? நமக்கு என்ன தேவை அப்படின்னா பக்கப்பரப்பு கேட்குறாங்க.
எக்ஸோட வேல்யூ 8. இப்போ இதை கொண்டு வந்து நம்ம இங்கே அப்ளை பண்ணோன்னா நமக்கு நீளம் அகலம் உயரம் என்னங்கிறது கிடச்சிடும். நீளங்கிறது 6, மொத்தம் 6 மடங்குன்றதால் 6 8 48. அகலம் பார்த்திங்கன்னா 3 மடங்கு, 3 8 24. இது 5 மடங்கு உயரம், அப்போ 5 8 40. ஸோ இப்போ இதுதான் நீளம் அகலம் உயரம். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா பக்கப்பரப்பு. கனசதுரத்தினுடைய பக்கப்பரப்புக்கு ஃபார்முலா 2 × L + B × H. அப்போ 2 × L + B 48 24 ஆட் பண்ணோன்னா 72 × Hோட வேல்யூ 40. அப்போ இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா 5760 கிடைக்கும். ஸோ ஆன்சர் டி தான் சரியான விடை. ஓகேவா? அடுத்ததாக 115. 4 8 12 120 என்ற ஏபியில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை. இதுவும் இப்போ சொன்னது தான். எத்தனை உறுப்புகள் தான் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ L - A/D + 1. எல்லுங்கிறது 120, ஏங்கிறது 4. அப்போது 120ல் 4 போயிடுச்சு. 120ல் 4 போயிடுச்சு அப்படின்னா 116 கரெக்டாமா? ஏன்னா L - A தான் மேலே, பை கீழே D. டியுடைய வேல்யூன்றது டிஃப்ரென்ஸ், ரெண்டாவது நம்பர்லேருந்து முதல் நம்பரை கழிச்சோன்னா. அப்போ 8ல் 4 போயிடுச்சு அப்படின்னா 4 தான் D. ஃபார்முலா படி +1. அப்போ 116 4ஆல் வகுத்தோம் அப்படின்னா நாங்கள் 8 9 நாங்கள் 36 ப்ளஸ் இந்த 1. அப்போ 29 + 1 30 அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்கு உண்டான சரியான விடை. சரிங்களா? அடுத்ததாக 116. ஒரு வட்டக்கோண பகுதியின் ஆரம் 28 சென்டிமீட்டர் மற்றும் அதன் மையக்கோணம் 180 டிகிரி எனில் அதன் வில்லின் நீளம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ வில்லின் நீளம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா தெரியணும். வில்லின் நீளம் கண்டுபிடிக்க ஃபார்முலா θ/360 × 2πr அப்படிங்கிறது தான். அப்போ தீட்டாவுடைய வேல்யூ தான் அவங்க எவ்வளோ சொல்லிட்டாங்கன்னா 180 180/360 × 2 × பையுடைய வேல்யூ 22/7 × ஆரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 28. 1 7 7 4 7 28. 180க்கு 360 கேன்சல் பண்ணால் 2 2 2 கேன்சல் ஆகிடும். அப்போ 22 4ஐயும் பெருக்கணுன்னா 88. இது இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் சி 88 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 117. பின்வருவனற்றில் எது ஒரு பெரிய வட்டத்துண்டில் அமையாத கோணம்னு கேட்டிருக்காங்க. இப்போ இப்படி ஒரு வட்டம் இருக்குது அப்படின்னா ஒரு வட்டத்துண்டு, இந்த மையம் தவிர்த்து எந்த இடத்துல போகிறோன்னா இது சின்ன வட்டத்துண்டு, இதுதான் பெரிய வட்டத்துண்டு. ஆக்சுவலாக இதுக்கான தீரம் என்ன அப்படின்னா பெரிய வட்டத்துண்டில் அமையக்கூடிய கோணம் எப்போவுமே என்னவாக இருக்கும் அப்படின்னா குறுங்கோணம், அக்யூட் ஆங்கிளாக இருக்கும். பெரிய வட்டத்துண்டில் வரக்கூடிய கோணம் குறுங்கோணம். ஆனால் இவங்க என்ன கேட்டிருக்காங்க அமையாத கோணம். அப்போ அப்படின்னா குறுங்கோணமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. குறுங்கோணம்னா தெரியும்ல, 0லேருந்து 90க்குள்ளாடி இருக்கிறது தான் குறுங்கோணம். நமக்கு இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ குறுங்கோணம் வரக்கூடாது, விரிகோணமோ செங்கோணமோ. அப்போ இங்கே பாருங்கள், குறுங்கோணம் இது வராது, குறுங்கோணம் இது வராது, 75 இது வராது, 95 தான் அவங்க கொடுத்துருக்கிறதுல ஒரே விரிகோணம். அப்போ ஆன்சர் 95. அதை கவனிக்கணும், வரணும்னு கேட்குறாங்களா வரக்கூடாதுன்னு கேட்குறாங்களான்ட்டு. அடுத்து ஒரு செங்கோண முக்கோணத்தின் கோணங்கள். ஒரு செங்கோண முக்கோணத்தோட கோணங்கள் கண்டிப்பாக என்னவாக இருக்கும்னா ஒன்று செங்கோணமாக இருக்கும், மீதி ரெண்டும் குறுங்கோணமாக இருக்கும். ஒரு செங்கோண முக்கோணத்தில் 2 செங்கோணங்கள் வராது. அப்போ பாருங்க, செங்கோண முக்கோணம் இங்கான செங்கோணமே கிடையாது, அதனால் இது கிடையாது. இங்கே 2 செங்கோணம் இருக்குது, இதுவும் கிடையாது. இங்கே செங்கோணம் இருக்குது, ஆனால் விரிகோணமும் இருக்குது. ஒரு செங்கோணம் வர இடத்துல விரிகோணம் வராது. ஸோ குறுங்கோணம் செங்கோணன்றது தான் சரியான விடை. ஓகே, ஒரு செங்கோண முக்கோணத்தில் ஒரு ரைட் ஆங்கிள் இருக்கும், மீதி 2 என்னவாக இருக்கும் அப்படின்னா அக்யூட் ஆங்கிள் குறுங்கோணமாக இருக்கும். சரியா? அடுத்ததாக இனிப்புகள் வைக்கும் ஒரு பெட்டியானது 20 15 10 சென்டிமீட்டர் என்ற அளவில் உள்ளது. இதனை 1 மீட்டர் 50 சென்டிமீட்டர் 63 சென்டிமீட்டர் அளவுள்ள அட்டைப்பெட்டியில் எத்தனை அடுக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் பாருங்கள், ஒரு பெரிய பாக்ஸ் இது, அதில் சின்ன சின்ன பாக்ஸ் எத்தனை அடுக்கலான்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா டிவைட் பண்ணணும். பண்ணும்போது யூனிட் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும். இங்கே மீட்டரில் இருக்கா, நம்ம 10 சென்டிமீட்டராக மாற்றிக்கலாம். 1 மீட்டர்னால் 100 சென்டிமீட்டர் இன்ட்டு இது 50 சென்டிமீட்டர் தான் கொடுத்துட்டாங்க, 50 இன்ட்டு இது 63 சென்டிமீட்டர் தான் கொடுத்துட்டாங்க, 63 பை சின்ன சின்ன பெட்டிகள் இது எல்லாமே சென்டிமீட்டரில் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 20 15 10 கரெக்டாக. 20க்கு 100க்கு அடித்தோன்னா 5 முறை, இந்த 0 கேன்சல் ஆகிடும். 1 5 3 5 1 3 2 3 6 1 3 3. அப்போது 5 × 21 பெருக்கணும் அப்படின்னா 105. அப்போ எத்தனை பாக்ஸ் வைக்கலாம் அப்படின்னா 105 பாக்ஸ் வைக்கலாம். அடுத்தது இந்த கொஷின் பேப்பருடைய கடைசி கொஷின். நான் அது மாதிரி நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெட்டு எக்ஸாம் மெயின் எக்ஸாமுக்கான மாடல் கொஷின் பேப்பர் 3யும் அப்லோடு பண்ணுறேன், அதையும் நீங்கள் ஒரு வாட்டி பாருங்கள். இதில் 120வது கேள்வி பாருங்கள். ஒரு சூடையேற்றிய 60 நிமிடங்களில் 4 அலகுகள் மின்சாரத்தை பயன்படுத்துகிறது எனில் 3 மணி நேரத்தில் எத்தனை அலகுகள் மின்சாரத்தை அது பயன்படுத்தும்? ஒன்றும் இல்லை, 60 நிமிஷம். 60 நிமிஷம்னா 1 மணி நேரம். 1 மணி நேரத்தில் 4 யூனிட்னா 3 மணி நேரத்தில் 3 12 யூனிட். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான கொஷின் பாருங்கள். அப்போ 12 யூனிட் மின்சாரத்தை பயன்படுத்தும். சரிங்களா? ஸோ இதோட 14 10 2022
ஆஃப்டர்நூனில் அவங்க கேட்ட டெட் பேப்பர் 1க்கான ஆன்சருக்கு முடியுது. அடுத்தடுத்த வீடியோஸில் நான் மீதி நாளுக்கான வீடியோஸையும் போடுறேன். ஓகேவா? தேங்க்யூ.